வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம போர்ச்சுகல் சீரீஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ போர்ச்சுகல்லையும் சண்டே மார்க்கெட் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தது. நிறைய திங்ஸ் இருந்தது, எல்லாமே சேலுக்காக போட்டிருந்தாங்க. நான் மெயினாக வந்து செவினியர் ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அதுவும் அங்கே இருந்தது. வித் ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ப்ரைஸஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ரைஸிலாம் இல்லை, ஓகே ஆவரேஜ் ப்ரைஸாக தான் இருந்தது. மோஸ்ட்லி இந்த மார்க்கெட்டில் விற்கிறது எல்லாமே யூஸ்ட் ஐட்டம்ஸ் தான். ஸோ சொவினியர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே வாங்க முடியும். மற்றதுக்கு இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இங்கேயும் வந்து ஒன் டே பாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணணும், இல்லை எவ்வளோ டியூரேஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரைஸஸ் இருக்குது. நான் வந்து 10.8 யூரோக்கு எடுத்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராம் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து இந்த ஓல்டு ட்ராம் இங்கே ட்ரை பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக நான் அதை எடுத்தேன். கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் இங்கே ஓல்டு ட்ராமு. இது வந்து ரூட் நம்பர் 28ன்னு ஒன்று போகும். ஸோ இது 1920s ஏதோ பண்ண ட்ராம் இது. இது இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு டூரிஸ்ட்காக வச்சுருக்காங்க. ஸோ நான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சிலை இருக்குது, அது பார்க்க தான் போனேன். ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போனோம். அது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற பிரிட்ஜ் மாதிரியே தான் இங்கே கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறணும். இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நீங்கள் எடுக்கிற டிக்கெட் வந்து இதுக்கு செல்லாது. நீங்கள் இதுக்கு தனியாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து 2.80 அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஒன் வே டிக்கெட்டு. இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப லாங்கு, பயங்கர லாங்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இந்த பிரிட்ஜ் போயிட்டே தான் இருந்தது. ஸோ அவ்வளோ லாங்காக இருக்குது. நல்லா கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஸ்டாச்சு தெரியும். ஸோ இந்த ரோடுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஸ்டாச்சு வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாச்சு. இங்கே தான் போக போகிறோம். பட் ரொம்ப தூரம் நடக்கணும். பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டோல்கேட்லாம் இருக்கிற ஒரு ப்ராப்பரான ரோடு, அது ஹைவே ரோடு. அங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு நடந்து தான் வரணும். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஒன்ஸ் உள்ளே என்ட்ரானோடனே அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த ஸ்டாச்சு ரொம்ப க்ளோஸாக மேலே போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் பார்க்கலாம். அதுக்கு லிஃப்ட்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. எனக்கு அது தேவைப்படல, நான் அதனால் போகலை. ஸோ உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்க் கூட இருக்குது. உள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வசதியும் இருக்குது. இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அது மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து பக்காவாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த பிரிட்ஜோட வியூ, இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்தோம். இது ஃபுல்லாகவே வந்து சீயில் வந்து இந்த பீச் கட்டியிருக்காங்க. இது லிஸ்பான்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. கண்டிப்பாக வரலாம் இந்த இடத்துக்கு. என்ன ஒன்று நீங்கள் டிக்கெட் மட்டும் இதுக்கு தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பஸ் டிக்கெட்ஸ். அது கூட ரொம்பலாம் அதிகம் இல்லை, ஒரு 2.80 தான் வரும் ஒன் வேக்கு. ஸோ ஓகே ப்ரைஸ் தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து இந்த சீஷோருக்கு வந்துருந்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சீஷோர் தான். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே டேபிள்லாம் போட்டுட்டு உங்களுக்கு என்ன லிக்விட் வேணுனாலும் இருக்கும், இல்லை ஃபுட் ஐட்டம்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. ஸோ இது வந்து பிங்க் ஸ்ட்ரீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் தான். பட் இது வந்து நைட்டில் தான் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும், பகலெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து டைம் அவுட்டுன்னு ஒரு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே மூவ் ஆகிட்டேன். இந்த டைம் அவுட்டுன்றது வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி, இல்லை ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு இடம் தான். இங்கே எல்லாமே இருக்கும். இங்கே எல்லா விதமான ஃபுட்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு எதுனா எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் இந்த ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டேன். இதெல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த பன்னிக்கறி மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பன்னியோட கால் அதை மட்டும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு தெரியல. நமக்கு தெரியாததெல்லாம் சாப்பிட்றதில்ல, வெறும் சீ ஃபுட் மட்டும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான இடம் தான். இதெல்லாமே லிக்விட் செக்ஷனு. காக்டெயில் அண்ட் பியர்ஸ் எல்லாமே தராங்க இங்கே. அப்படியே டேப்பில் பிடிச்சிக்க வேண்டியது தான். இது வந்து 380 பிடிக்கிற மாதிரி நல்லா கூலிங்காக, இந்த டேப்பை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கூலிங்காக வருது இது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பிளாசா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா. அங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸு இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயின்ஸோட கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எங்கே போனாலும் ட்ரெயின்லேயே போயிட்டு சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். இதுதான் அந்த ஹார்பர். இந்த ஜீசஸ் ஸ்டாச்சுவும் தெரியுது. இங்கே இருந்தால் அந்த பிரிட்ஜும் தெரியும். இந்த பிரிட்ஜில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரில் இருந்து நமக்கு வந்து எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டும் கிடைக்கும். பஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ட்ராம், ஓல்ட் ட்ராம் இருக்குது, இல்லை நியூ ட்ராம்னாலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுதான் அந்த ஸ்கொயரு. இது ஏரியா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த ஏரியாவில் தான் வந்து ஈவெண்ட்ஸு இதெல்லாம் வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஈவினிங்கே வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக தான் இருந்துச்சு. இந்த இடமே ரொம்ப ஹாப்பனிங்காக தான் இருந்தது. இங்கேருந்து நீங்கள் ஓல்டு ட்ராமையும் எடுக்க முடியும், நியூ ட்ராமும் எடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு வந்து நியூ ட்ராம் எடுத்து ஒரு ரவுண்ட் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு வந்தேன். இது வந்து லேட்டஸ்ட் மாடலில் உங்களுக்கு வந்து உள்ளவே வந்து எல்லாமே இருக்கும். டிக்கெட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சீட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏசி இருக்கும், ஹீட்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓல்டு ட்ராம்லேயும் ஒரு ரூட் போயிட்டு வந்தேன். இந்த ஓல்டு ட்ராம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். அண்டு இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவும் இருக்காது. பட் அந்த
அந்த ஃபீல் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் எப்படி மக்கள் ட்ராவல் பண்ணாங்க. இது அரௌண்ட் வந்து ஒரு 80 to 100 இயர்ஸ் பிஃபோர் இந்த ரூட் இருந்துச்சு. அப்போ யூஸ் பண்ண அதே ட்ராம் சிஸ்டம் தான் இப்போயும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாக வுட்டு தான், விண்டோலாம் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ஓப்பன் தான், வெளிலேருந்து வர காற்று அப்படியே உள்ளே வரும். இது வந்து மெயினாக டிரான்ஸ்போர்ட்டுக்காகலாம் இந்த ஓட்ரம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு சிட்டி லூப்பு தான். ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் தான் இது. அந்த சர்க்கிள்குள்ளாரே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இது யாருமே வந்து ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகிறதுக்காக மெயினாக அதை யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம அந்த ஸ்கொயருக்கே வந்தாச்சு. அந்த ஸ்கொயர்லேருந்து இறங்கிட்டு அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். போர்ச்சுகல் எங்கே போனாலுமே ரொனால்டோவோட சிலை, ஃபோட்டோ அது நிறைய பார்க்க முடியும். இது ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு காசு கொடுக்கணுன்றவும் கொடுக்கலாம். யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வெயிட்டிங் மட்டும் பார்த்து வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிங்க் ஸ்ட்ரீட் போகிறோம். இந்த பிங்க் ஸ்ட்ரீட் வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும்னாங்க. ஸோ இப்போ அதுக்காக அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இதோட போர்ச்சுகல் டூர் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு டிப்பிக்கல் ஏர்போர்ட்டு. போர்ச்சுகலோட லிஸ்பா ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை, எல்லாம் தரையில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.